அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிருகுநந்தி நாடியின் பலன்கள் அறிவது எப்படி. இது ஒரு ஆண் பிறப்பு ஜாதகங்க. தேவையான கோள் மட்டும்தான் போடப்பட்டுள்ளதுங்க. செவ்வாய் புதன் துலாத்தில் இருக்குது. பிருகுநந்தி நாடி முறையில் பிறப்பு ஜாதகத்தில் துலா ராசியில் செவ்வாயும் புதனும் இருக்குது. அந்த துலா ராசி, அந்த ராசிக்கு கோச்சார சனியும் ராகுவும் பயணம் செய்யும்போது என்ன பலனை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பிறப்பு ஜாதக செவ்வாயை புதன் காரமாக எடுத்துக்கலாங்க. எடுத்தோம்னா ஜாதகரோட இளைய சகோதரர் செவ்வாய் ஆவார். அடுத்து புதன் மூன்றாவது இளைய சகோதரர் ஆவார். ஜாதகர் மூத்த அண்ணன் சனி வருகிறார். அவருடன் ஜாதகரோட தாத்தா ராகு வருகிறார். கோச்சார சனி ஜாதகரின் மூத்த சகோதரர் ஆவார். ராகு ஜாதகரின் தந்தையின் தந்தை, அதாவது தாத்தா. மூன்றாவது சகோதரனான புதனுக்கு மூத்த அண்ணன் நட்பு ஆவார். அதாவது சனியும் புதனும் நட்பு. புதனுக்கு சனி நட்புக்கோள். ஆகவே ஜாதகரது மூன்றாவது தம்பிக்கு ஜாதகரது அண்ணன் மூலமாக பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. சனினா வேலை, ராகுனா பெரிய நிறுவனம். அப்புறம் புதன் ராகு சேர்க்கை மூன்றாவது தம்பிக்கு தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து செவ்வாயை எடுத்துட்டோம்னா செவ்வாய்க்கு சனி பகைக்கோள். ஜாதகரோட இரண்டாவது சகோதரர் செவ்வாய்க்கும் ஜாதகரோட மூத்த சகோதரர் சனியும் பகையாவார்கள். செவ்வாய்க்கு கோச்சார் ராகு பகையாகும். ஆகவே இரண்டாவது தம்பி விபத்தை சந்திக்கிறார். செவ்வாய் ப்ளஸ் ராகு. செவ்வாய்னா எந்திரத்தை குறிக்கும், ராகுனா பழைய எந்திரத்தை குறிக்கும். ஆகவே பழைய எந்திரம் வாங்கி வளர்ச்சி அடைகிறார். புதன் வியாபாரத்தை குறிக்கும். செவ்வாய் சனி தொழில் பாதிப்பு. அதன் காரணமாக அவர் பிரச்சனையில் கடன் வாங்குகிறார். இது இவ்வளோதாங்க இதுக்குண்டான பதில். அதாவது பிருகுநந்தி நாடி முறையில் சும்மா ஒரு 2 கோலை வச்சுட்டு அந்த இடத்துல கோச்சார கோள் வரும்போது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத நாம் ஈஸியாக சொல்லலாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.